இன்றைய உலகம் மிகவும் குழப்பமாகத் தெரிகிறது. நேற்றைய சரி இன்றைய தவறாகிறது. நாகரிகமே சத்தியமாகிறது. பெரும்பான்மையினரின் குரலே நீதியாகக் கருதப்படுகிறது. இத்தகைய உலகில் தனித்துவமான மையத்தை காப்பது எளிதல்ல. ஆனால் உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன? நம் இஷ்டப்படி வாழ்வதா? இல்லை. உண்மையான சுதந்திரம் என்பது நிலையான கொள்கைகள் எனும் பாதுகாப்பு வேலைக்குள் இருக்கும்போதே தொடங்குகிறது. முதிர்ந்த தலைவரான யோசுவா மக்களிடம் வேண்டிக் கொண்டார். மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் மிகவும் பலங்கொண்டிருங்கள். அதை விட்டு வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதிருப்பீர்களாக. யோசுவா 23:6. இங்கே கைக்கொள்ளுதல் எபிரேயம் ஷமார் என்பது வெறும் விதியை பின்பற்றுவது மட்டுமல்ல. இதன் ஆழமான பொருள் வேலி அமைத்தல் அல்லது காவலனாக காத்தல் என்பதாகும். உலகப் போக்கிற்கு ஏற்ப ஆடுவதை நிறுத்திவிட்டு இயேசுவை நம் வாழ்வியல் வேலியாக ஏற்றுக்கொள்வதே விசுவாசம். இன்று உங்கள் இதயத்தில் இந்த முடிவை எடுங்கள். நான் உலக மோகத்தை பின்பற்றாமல் மாறாத இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளின்படி வாழ்வேன். அப்போது எந்த புயலிலும் அசையாத சுதந்திரமான வாழ்க்கை தொடங்கும்.